அதாவது எனக்கு வந்து ஒரு சமூக பிரஜை அப்படின்றது மாணவ பருவத்திலிருந்தே, பள்ளி பருவத்திலிருந்தே இருந்து வந்த ஒன்று. அந்த பிரஜையோடு தான் வந்து நான் எப்பவுமே இருந்துக்கிட்டு இருந்தேன். சுற்றி நடக்கக்கூடிய அரசியலில் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ரொம்ப கூர்மையாக அவதானித்து கொண்டு தான் இருந்தேன். நான் ரொம்ப சின்ன வயசில் இருந்தேன். ஆனாக்கா நான் அப்போது அரசு பணியில் இருந்ததுனால எனக்கு வந்து இந்த மாதிரி கட்சியில் சேர்ந்து பணி செய்வதற்கான ஒரு சந்தர்ப்பம் எனக்கு வாய்க்கலை. இந்த கட்சிகளையெல்லாம் நம்பி அரசு பணியை விட்டுடுறதுக்கும் எனக்கு துணிச்சல் வரல. ஏன்னா என்னுடைய குடும்பத்தையும் குழந்தைகளையும் காப்பாற்றுறதுக்கு என்னுடைய வருமானம் வந்து தேவையாக இருந்தது. ஸோ அதனால் அதை நான் வந்து செஞ்சேன். குழந்தைங்கள்லாம் இப்போ வளர்ந்துட்டாங்க, பெருசாகிட்டாங்க. நானும் ஓய்வு பெற்றுட்டேன். இப்போ நான் ஓய்வு பெற்றும் வந்து 2012 வரைக்கும் நான் வேலை செஞ்சுருக்கேன். ஸோ அதுக்கப்புறமேலே இப்போ கிட்டத்தட்ட 4 வருடங்கள் முடிஞ்சிருக்கு. ஸோ இந்த 4 வருடங்களாகவும் நான் எதையாகிலும் செய்து மக்கள் பணியில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னுட்டு தீவிரமாக நினச்சிட்டு தான் இருந்தேன். இப்போ அப்படின்னா நான் காவல்துறையில் இருந்த பொழுது செஞ்சதும் மக்கள் பணி தான். ஆனால் அது ஒரு எல்லைக்கு உட்பட்ட பணி. அந்த காவல்துறையின் அதிகார வரம்பு எவ்வளோ தான் இருக்குமோ அந்த வரம்புக்குள் என்ன செய்ய முடியுமோ அதிகபட்சமாக அந்த அளவுக்கு மக்கள் சேவையை நான் செய்திருக்கிறேன். அந்த ஒரு நிறைவு எனக்கு இருக்கத்தான் செய்யுது. ஆனால் அதை காட்டிலும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக செய்ய வேணும்னு நான் பிரியப்பட்டதுனால தான் நான் இலக்கியத்தை கையில் எடுத்தேன். ஆனால் அந்த இலக்கியத்தின் மூலமாக நீங்கள் சில விஷயங்களை சொல்லலாம், எடுத்து காட்டலாம், சுட்டி காட்டலாம், இதெல்லாம் தான் செய்யலாமே தவிர அதன் மூலம் வந்து உங்களுக்கு ஒரு உடனடி தீர்வு அப்படிங்கிறது சாத்தியமில்லாத ஒரு விஷயம். இப்போ அந்த உடனடி தீர்வு ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னால், உதாரணமாக சொல்கிறேனே, இப்போ வந்து ஆர்கே நகரில் குப்பை, கழிவு நீர் இது வந்து ஒரு பெரிய தொல்லையாக இருக்குது. ஸோ இதன் மூலமாக குழந்தைகள் நோய்வாய்ப்படுகிறார்கள், கொசு தொல்லை அதிகமாக இருக்கிறது, இதெல்லாம் தெரியுது. ஸோ இப்போ இதை வந்து மாற்றுறதுக்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி மக்கள் முன் வர வேண்டும், மக்கள் சுற்றுப்புறத்தை சுத்தமாக வைத்து கொள்ள வேண்டும் அப்படின்லாம் எக்ஸ்னோரா மாதிரியாக ஒரு என்ஜிஓவை ஆரம்பிக்கலாம், போய் சொல்லிட்டு வரலாம், அவ்வளோதானே தவிர நமக்கு வந்து அதோட வந்து அந்த பிரச்சனைக்கு ஒரு நிரந்தர தீர்வை நம்ம வந்து செய்யவே முடியாது. ஆனால் அரசு அதிகாரம் உள்ள ஒரு பதவியில் நம்ம இருக்கும் பட்சத்தில் நாம் வந்து ஆட்களை நியமிக்கலாம். அந்த இடத்துக்கு நம்ம வந்து துப்புரவாளர்களை வந்து அனுப்பலாம். அப்புறம் அந்த கழிவு நீர் வந்து வெளியேற்றுவதற்காக டாட் போர்டில் சொல்லி நம்ம ஒரு வண்டி அனுப்பிச்சு அதை உடனடியாக அங்கிருந்து வெளியேற்றும்படியாக நம்ம செய்யலாம். இதையெல்லாம் வந்து உங்களுக்கு இந்த கொஞ்சம் அதிகாரம் இருந்தால்தான் அது வந்து சாத்தியப்படும் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சது. ஆனால் இந்த அதிகாரத்தை அடையணும்னு சொன்னால் ஒரு கட்சி அரசியலுக்குள் போவது என்பது தவிர்க்க முடியாததாக ஆகிறது. இப்போ இந்த கட்சி அரசியலுக்குள்ளற போகிறதுன்னு ஏற்பட்டால் அந்த கட்சி அரசியலில் எந்த கட்சியில் சேர்றது அப்படிங்கிறது நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கேள்வியாக இருந்தது. ஸோ நான் ஒவ்வொரு கட்சியவும் பற்றி எனக்கு தெரிஞ்ச அளவில் பரிசீலிச்சுக்கிட்டே வந்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு எந்த கட்சியிலையும் சேர்றதுக்கு ஒரு துணிச்சலே வரல. அந்த சமயத்தில் தான் வந்து இந்த அம்மையாரின் மறைவுக்கு பின்னால் நம்ம ஓபிஎஸ் அவர்களுக்கு கிடைத்த அந்த குறுகிய கால இடைவெளியில் அவர் செயல்பட்ட விதம், அவருடைய செயல்திறனினுடைய வேகம், அவருடைய அடிப்படையான எளிமை, சாமானியர்கள் கூட அவரை வந்து நெருங்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தைரியப்படுறதுக்கான ஒரு சாத்தியம், இதெல்லாம் இதற்கு முன் எப்போதும் இல்லாதது. அது வந்து இவரால் சாத்தியப்பட்டிருக்குது. அப்படி தான் இருக்கணும் ஒரு லட்சிய தலைவர் அப்படின்னு நான் நினச்சேன். ஏன்னா திருவள்ளுவரே சொல்கிறாரு, காட்சிக்கு எளிய நாய் கடும் சொலன் அல்ல நாய் இருக்கணும் ஒருத்தர் நாடு ஆள்பவன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. காமராஜருடைய ஆட்சி காலத்துக்கு பின்னால் இவ்வளோ தூரத்துக்கு மக்கள் நலனை முன் வச்சு செயல்படக்கூடிய ஒரு முதலமைச்சர், தன்னை முன்னிலைப்படுத்தி கொள்ளாத ஒரு முதலமைச்சர். இதே மாதிரி தான் வார்தா புயலின் போது நடந்த அழிவுகள் இருக்குங்களே, அது வந்து மக்களுக்கு தொடர்ந்து தொல்லைகள் தராமல் படிக்க அதை அகற்றுவதிலும் அவர் வந்து இதே மாதிரி தான் வந்து செயல்பட்டார்.
இப்போ நீங்கள் ப்ரெஸ் எல்லாம் இருக்கீங்க, உங்களெல்லாம் கூட்டிகிட்டு போய் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த இத்தனை மணிக்கு அங்கே போய் நான் இதை செய்கிறேன், நீங்கள் வாங்க அப்படின்லாம் யாரும் போனதான் தெரியலையே. அவர் போனார், அவர் வந்து அதுக்கான ஏற்பாடுகளை செஞ்சார். ஓவர் நைட்டில் எவ்வளோ தூரம் முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இயல்பு வாழ்க்கைக்கு மக்கள் திரும்பும்படியாக அந்த வாரதா புயலினுடைய அழிவிலிருந்து நகரத்தை மீட்பதற்கான முயற்சிகளை மேற்கொண்டார். அதுலேயும் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து ஆமாம் இதுதான் இது வந்து என்னத்தை எனக்கு தோணுச்சுன்னா, மக்கள் நலனை மட்டுமே முன்னிறுத்துகிற ஒரு முதல்வர், ஈகோயே இல்லாத ஒரு முதல்வர், செயல்திறன் மிக்க ஒரு முதல்வர், மக்கள் நலனுக்காக எந்த இடத்திலும் போய் பணிந்து நின்று அந்த கோரிக்கையை நிறைவேற்றி கொண்டு வரும்படியான ஆற்றல் உள்ள ஒரு மனிதர் அப்படின்னா யாருன்னு கேட்டிங்கன்னா அது பன்னீர்செல்வமாக தான் இருக்க முடியும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அது இந்த மாதிரி எண்ணங்கள் என் மனசில் இருந்த அந்த தருணத்தில் தான் அவர் வந்து அந்த சமாதியில் வந்து 40 நிமிஷம் தியானம் இருந்தார். அந்த தியானத்துக்கு பிறகு அவர் தமிழ்நாடே உலுக்கி போடுறது மாதிரியான பல சங்கதிகளை அவர் சொன்னார். அதில் அவர் சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, இனி ஒரு தூய்மையான அரசியல், அப்பழுக்கற்ற ஒரு அரசியல் இது வந்து நடக்கணும் அப்படின்றது தான் நோக்கமாக இருக்குது அவருக்கு அப்படின்னு என் மனசில் அப்போ பட்டது. அதனால் நான் வந்து கிபி மாதிரி எனக்கு அதுக்கு முன்னாலெல்லாம் அவர் வந்து என்னென்ன செஞ்சார், என்னென்ன ஈடுபட்டார், அதில் நன்மைகள் என்ன, தீமைகள் என்ன, தவறுகள் என்ன, வந்து சரியான விஷயங்கள் என்ன அப்படிங்கிறத பற்றி எல்லாத்தையும் நம்ம வந்து கொட்டி கலக்காமல் இப்போ இன்றைக்கி தேதியில் இன்று புதிதாய் பிறந்தோம் அப்படின்றது மாதிரியாக அந்த சமாதியில் தியானம் பண்ணிட்டு எழுந்த அந்த ஓபிஎஸ் வந்து ஒரு புதிய அவதாரம் எடுத்திருக்கிற ஒரு மனிதர். அவர் வந்து லட்சிய முதல்வர். ஆகவே அவர் வரணும்னு நினச்சேன். அவருக்கு நான் போய் அவரை போய் பார்த்து எனக்கு வந்து உங்களோடு இணைந்து பணிபுரிவதில் நான் விருப்பமுள்ளவளாக இருக்கிறேன் அப்படின்றத அவருக்கு நான் தெரிவித்தேன். இல்லை, நான் அந்த மாதிரியான எந்த முயற்சியிலையும் நான் வந்து ஈடுபடலை. ஏன்னா அந்த சமயத்தில் வந்து எனக்கு வந்து என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத பல ஆரோக்கியமற்ற சக்திகள் ரொம்ப விரைந்து செயல்பட்டு தமிழகத்தில் பல விரும்பத்தகாத விஷயங்கள் வந்து நடந்துக்கிட்டு இருந்ததை நான் வந்து கண்ணார பார்த்தேன் நான். ஸோ அதே சக்திகளின் பிடியில் நான் போய் மறுபடியும் அதில் மாட்டிக்கிட்டு நான் நினைக்கிற மாதிரியான ஒரு நல்ல விஷயங்களை ஜனங்களுக்கு செய்ய முடியுன்ற மாதிரி எனக்கு ஒரு நம்பிக்கை எனக்கு ஏற்படலை. ஸோ ஒரு காவல்துறை அதிகாரியாக பார்த்தாலேயும் அவங்க அம்மாவை கிட்ட இருந்தும் எட்ட இருந்தும் பார்த்த மனுஷி அப்படின்ற முறையில் பார்த்தாலையும் நிச்சயமாக இந்த மரணம் இயற்கையானது அல்ல அப்படின்னு தான் எனக்கு தோணுது. ஏன்னா 22ஆம் தேதி காலையில் வந்து அந்த மெட்ரோ விழாவில் அவங்க வந்து பங்கெடுத்துக்கிட்டு இருக்காங்க. என்ன ஒரே டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க எப்போவுமே உக்காந்த நிலையில் பூச்செண்டுகளை வாங்க மாட்டாங்க, எந்திரிச்சு நின்று தான் வாங்குவாங்க. அந்த விழாவில் உக்காந்து வாங்கினாங்க. அடுத்தது நடை வந்து கொஞ்சம் நிதானப்பட்டு இருந்தது. அப்படிங்கிறத தவிர அவங்களுடைய பேச்சோ அல்லது விஷயங்களை கவனித்து மனசில் வாங்கி கொள்ளக்கூடிய அந்த தன்மையும் இது எல்லாமே எதுலேயுமே வந்து ஒரு சிறு அசைவு கூட நான் வந்து பார்க்கல. அதுக்கு முதல் நாள் அவங்க வந்து இந்த மாணவர்களுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தடுத்து 2 நாள் வந்து அவங்க விழா நிகழ்ச்சிகளில் வந்து பங்கேற்றிருக்காங்க. இது வந்து இருக்கிற இடத்துல இருந்தே இந்த வீடியோவை பட்டனை தட்டி திறப்பு விழா நடத்துகிறது மாதிரி இல்லாமல் அந்த நிகழ்ச்சி நடக்கிற இடங்களுக்கே போயே இந்த நிகழ்ச்சிகளை அவங்க வந்து அட்டன் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருந்த ஒரு மனுஷி சுமார் ஒரு 6-7 மணி அளவில் வீட்டுக்கு போனாங்கன்னு வச்சுக்கோங்க. 7 மணிக்கு வீட்டுக்கு போனால் அவங்கள வந்து 11 மணிக்கு அப்போலோ ஹாஸ்பிட்டலில் கொண்டு வந்து சேர்த்துறாங்க. அப்போ இடைப்பட்ட அந்த 4 மணி நேரங்களில் நடந்தது என்ன அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய மர்மமாகத்தான் இருக்குது. இதில் ஜனங்க நிறைய கேள்வி கேட்குறாங்க. அதில் வந்து அவங்க வரும்போது ரத்தம் சிந்திக்கிட்டு இருந்ததுன்னு சொல்கிறாங்க. அப்புறம் அவங்கள கொண்டு வந்த ஆம்புலன்ஸ் வந்ததை அப்போலோ ஹாஸ்பிட்டலில் இருக்கக்கூடிய சிசிடிவியில் கவர் ஆகலை, சிசிடிவியே இல்லை,
அப்போலோவில் இருந்த 27 சிசிடிவிகள் கழட்டப்பட்டு விட்டன அப்படின்னலாம் சொல்கிறாங்க. காரணம் என்ன சொன்னாங்கன்னா, ஒருத்தர் வந்து பேசும்போது சொல்கிறாரு இதுக்கான விளக்கத்தை. அவங்க வந்து ஒரு திரைப்பட நடிகையாக இருந்தவர். அதனால் எப்பொழுதுமே தன்னுடைய தோற்றத்தை பற்றின ஒரு அக்கறை அவருக்கு இருந்தது. ஒரு நல்ல விதமாக தான் காட்சியளிக்கணும் அப்படின்னு தான் அவங்க வந்து விரும்புவாங்க. தான் வந்து நோய்வாய்ப்பட்டிருப்பதை வந்து அவங்க காட்ட விரும்ப மாட்டாங்க. அதனால தான் அனுமதிக்கலை அப்படின்னு ஒரு விளக்கத்தை சொல்கிறாங்க. இதை வந்து விவரம் அறிந்தவர்கள் யார் கேட்டாலும் சிரிக்காமல் இருக்கவே முடியாது. ஏன்னா இதுக்கு முன்னால் இருந்த புரட்சி நடிகர் அதிமுகவினுடைய தலைவர் இப்போ எம்ஜிஆர் வந்து அவரும் நோய்வாய்ப்பட்டிருந்தார், புரூக்ளின் ஹாஸ்பிட்டலில் இருந்தார். அந்த நிலைமையில் இருக்கும்பொழுது அவரும் வந்து தன்னுடைய தோற்றம் வந்து ஆரோக்கியமானதாக இருக்க வேண்டும், ப்ரெசன்டபுளாக இருக்க வேண்டும்னு விரும்பக்கூடிய ஒரு நபர் தான். ஆனால் ஆஸ்பத்திரியில் இருக்கும்பொழுது அவரும் ஜானகி அம்மாவும் பக்கத்தில் இருக்கிறது மாதிரியான ஒரு ஃபோட்டோவை எடுத்து, அந்த ஃபோட்டோ எல்லா பத்திரிக்கையிலையும் வந்தது. அதை வந்து ஒரு திரைப்படம் மாதிரியாக கிராமங்கள் தோறும் கொண்டு போய் ஓட்டினாங்க. அதுக்கு வந்து அன்றைக்கு அவருடைய ரொம்ப அணுக்க உதவியாளராக இருந்த அமைச்சராக இருந்த ஆர்.எம். வீரப்பன் அவர்கள் தான் ஏற்பாடு செஞ்சார். இது ஏன் செஞ்சார்? எம்ஜிஆர் நடிகராக இருந்தவர் தானே அவர் ஏன் செஞ்சார் இதை அப்படின்னு சொன்னால், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு முதல்வர், அவருடைய உடல்நிலைக்கு என்ன நேர்ந்தது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளும் உரிமை மக்களுக்கு உண்டு. ஆகவே அந்த நேரத்தில் அழகு, அலங்காரம், தோற்றம் இதை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறது முக்கியம் இல்லை அப்படின்றத அவரும் உணர்ந்திருந்தார். அவரை வந்து தன் உயிருக்கு மேலாக மதித்த ஆர்.எம். வீரப்பனும் உணர்ந்திருந்தார். அதனால தான் அந்த படம் வந்து தமிழகம் முழுவதும் காட்டப்பட்டது. இப்போ நம்ம ஜெயலலிதா அம்மாவையும் எடுத்துக்கிட்டிங்கன்னா, அவர் நடிகையாக இருந்த பொழுது எப்படி இருந்தார் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்க, அவர் வந்து அரசியலுக்கு வந்த பிறகு அந்த நடிகை என்னும் அடையாளத்தையே முற்றாக அழிக்க முற்பட்டவர். எத்தனையோ முறை வந்து அவர் முன்பக்கம் நரைத்த முடியோடு அசெம்பிளிக்கு வந்திருக்கிறாரு, நம்ம எல்லோரும் பார்த்துருக்கோம். இந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஒரு நபர் ஒரு சூப்பர் இன்டெலிஜென்ட் பர்சன்னு அவர் சொல்லுவாங்க. அவங்க வந்து நிச்சயமாக இதை வந்து தடுத்திருக்க முடியாது. தடுக்க முடியாத அளவு அவங்க வந்து ஒரு மயக்க நிலையில் இருந்திருக்காங்க அப்படின்றத சொல்கிறாங்க. இப்போ வந்துங்க இந்த சிகிச்சையை பற்றி வெவ்வேறு விதமான மருத்துவர்கள் வந்திருக்காங்க. அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்தே வந்திருக்காங்க. அதுக்கு முன்னால் வீட்டில் இருக்கும் பொழுதே அவருக்கு மருத்துவம் செய்யப்பட்டது. அதை வந்து சசிகலா அம்மாவுடைய உறவினராகவே இருக்கக்கூடிய ஒருவர் வந்து செஞ்சார் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ அந்த சிகிச்சை என்ன, இங்கே கொண்டு வரத்துக்கு முன்னால் அவருக்கு நேர்ந்தது என்ன, இதை பற்றி அப்போலோ ஹாஸ்பிட்டல் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அதுக்கப்புறம் அவங்க கொடுக்குற அறிக்கையில் என்ன இருக்குது, எய்ம்ஸ் டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, அந்த பிரிட்டனிலிருந்து வந்த டாக்டர் என்ன சொல்கிறாரு, இப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா ஏராளமான முரண்பாடுகள். உண்மை ஒன்றா தானே இருக்க முடியும். ஒருத்தருக்கு வந்து சளி, ஒருத்தருக்கு மூச்சு விட முடியல, ஒருத்தருக்கு நுரையீரல் செயல்படலை, அப்படி தானே இருக்க முடியாது. ஒருத்தருக்கு ஹார்ட் அட்டாக்கு, அவ்வளோதான், அப்படி தான் இருக்க முடியும். ஆனால் எல்லாம் மாறி 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 ஏன் சொல்லணும்? கவர்னர் வர்றாருங்க, ஒரு மாநிலத்தில் கவர்னரை விட பெரிய அரச பதவின்றது எதுவுமே கிடையாது. அப்படி தான் நம்மளுடைய அரசியல் அமைப்பு சட்டம் சொல்லுது. அத்தகையவர் வர்றாரு, ஒரு முறை இல்லை, 2 முறை இல்லை, 3 முறை வர்றாரு. அந்த 3 முறைகளும் கூட அவர் வந்து அம்மாவை பார்க்குறதுக்கு அனுமதியே கிடையாது. இது எதனால்? ஏன் அனுமதிக்கக்கூடாது? இப்போ அம்மாவை பார்க்குறதுக்கு டாக்டர்ஸ் எல்லாம் போகிறாங்க தானே. அவங்க போகும்போது அவங்க மேலே வந்து இந்த இதுக்கெல்லாம் ஆப்ரேஷன் தேட்டருக்கு போகும்போது ட்ரெஸ் பண்ணிட்டு போகிறாங்களே, அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் அந்த கவர்னர் போட்டு அனுப்பிச்சிருக்க வேண்டியது தானே. இப்போ அந்த அம்மாவுக்கு பக்கத்துலேயே தான் சசிகலா இருக்காங்க, இளவரசி இருக்காங்க. அவங்கெல்லாம் இருக்கும்போது ஏன் கவர்னர் இருக்கக்கூடாது? இதெல்லாம் நம்மளுடைய மனசில் இருக்கக்கூடிய கேள்வியாக இருக்குது. ஆகவே இதில் வந்து ஏதோ மிகப்பெரிய ஒரு மர்மம் இருக்கிறது அப்படின்னு தான் நினைக்கிறேன். அதாவதுங்க, ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு காரணத்துக்காக சில முடிவுகளை எடுக்கிறாங்க. அது வந்து எப்படி ஒரு மனிதர்லேருந்து இன்னொரு மனிதர் எவ்வளோ வேறுபட்டவராக இருக்கிறாரு அப்படிங்கிறது மாதிரியான ஒரு விஷயம் இது. ஒரு காவல்துறை அதிகாரியாக இருக்கிறவங்க அல்லது ஆட்சி பணியில் இருக்கிறவங்க
வேலை ரிட்டையர் ஆன உடனே அடுத்த கட்டமாக உடனே அரசியலுக்கு தான் வருவாங்க அப்படின்ட்டு நம்ம பொதுமைப்படுத்தி விட முடியாது. ரெண்டாவது அதே மாதிரியாக எலெக்ஷனில் வந்து நிற்கிறவங்க அனைவருமே மக்கள் பணியில் ஆர்வமுள்ளவர்களாகத்தான் வர்றாங்க அப்படின்றதாகவும் சொல்லிட முடியாது. ஆனால் என்னை பற்றி மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நான் வந்து மக்கள் நல பணியில் என்னை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காகத்தான் நான் வந்து இதில் வந்தேன். அதுக்கான ஒரு வாய்ப்பை எனக்கு வந்து ஓபிஎஸ் தருவார் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு தான் நான் வந்து வந்திருக்கேன். ஸோ அவங்க அந்த வாய்ப்பை எனக்கு கொடுத்தாங்கன்னாக்க நிச்சயமாக நான் அந்த ஆர்கே நகர் மக்களுக்கு ஒரு நன்மை செய்வேன். நான் ஆர்கே நகரை போய் பார்த்தேன். அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுடைய துன்பங்கள் என்ன அப்படிங்கிறது எல்லாத்தையும் நானே நேரில் பார்த்துக்கிட்டு தான் வந்திருக்கிறேன் நான். ஸோ அது எல்லாத்தையும் சரி பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு வழங்கப்பட்டால் நிச்சயமாக நான் திருப்திகரமாக செயல்படுவேன். இல்லை, நான் வந்து கிட்டத்தட்ட தமிழ்நாட்டில் மதிப்பாக கருதப்படும் பல விருதுகள் வந்து வாங்கிட்டேன். தமிழக அரசு விருதையே 2 முறை வாங்கியிருக்கேன். அப்புறம் இந்திய அளவில் மிகப்பெரியது என்று கருதப்படுகிற சாகித்ய அகாடமி விருதையும் நான் வந்து வாங்கியிருக்கிறேன். இப்போது எழுத்தின் மூலம் விருதுகள் பெறுவதுன்றது எனக்கு ஒருபோதும் நோக்கமாக இருந்தது கிடையாது. ஆனால் நான் எழுதுவேன், தற்செயலாக அந்த விருதுகள் வரும். அந்த மாதிரியாக பல விருதுகளை நான் பெற்றுட்டேன். அப்புறம் எனக்கு என்ன தோணுச்சின்னு சொன்னால், இப்போது நிறைய இடங்களுக்கு காவல்துறை பணிக்காக நான் வந்து போயிருக்கேன். அப்புறம் இலக்கிய கூட்டங்களில் பேசியிருக்கிறேன், கல்லூரி மாணவர்களிடையில் பேசியிருக்கேன். அப்படி பேசும்பொழுதெல்லாம் பார்த்தீங்கன்னா கல்லூரி மலர்களில் வரக்கூடிய கவிதைகள் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா சிலதெல்லாம் வந்து ரொம்ப காத்திரமான கவிதைகளாக இருக்கும். ரொம்ப பெரிய கவிஞர்கள்னு சொல்லிட்டு அறியப்பட்ட கவிஞர்களுடைய அந்த கவிதைக்கு ஈடாக இருக்கும் அந்த 18 வயது 20 வயது உள்ள கல்லூரி மாணவர்கள் எழுதுகிற அந்த கவிதை. ஆனால் அதோடு சரி, அதுக்கப்புறமேல அவங்க திருப்பி வெளிச்சத்துக்கு வர்றதே இல்லை. அவங்களுடைய படைப்புகள் வந்து வேறு எங்கேயும் பார்க்க கிடைக்கிறதே கிடையாது. நான் ரொம்ப கவனமாக கல்லூரி விழாக்களுக்கு போகும்போது அந்த கல்லூரியில் மலர் வெளியிட்டிருக்காங்களா அப்படின்னு கேட்டு ஒரு காப்பி இருந்தால் எனக்கு கொடுங்களேன் அப்படின்னு வாங்கிட்டு வந்து நான் படிப்பேன். ஏன்னா அவ்வளோ புதுசாக இருக்கும், உங்களுக்கு வியப்பாக இருக்கும். அந்த மாதிரி தான் முதல் முறையாக வைரமுத்துனுடைய கவிதையை, இந்த கருப்பு நிலான்ற கவிதையை நான் அந்த பச்சைப்பன் கல்லூரி விழா மலரில் தான் நான் வந்து படித்தேன். அது மாதிரி அப்போ நான் நினச்சேன், இந்த மாதிரியாக தமிழகம் முழுவதிலும் சிறப்பாக எழுதக்கூடியவர்கள், வெளிச்சத்துக்கு வராதவர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க. அவங்கள நாம் வந்து அடையாளம் காணணும், அவங்கள வெளிச்சத்துக்கு கொண்டு வரணும், அவங்க எழுதுறத வந்து நம்ம பப்ளிஷ் பண்ணணும். நம்மளே எழுதிக்கிட்டு இருந்தது போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி அதுக்காகவே ஒரு பதிப்பகத்தையும் ஒரு பத்திரிகையும் நான் வந்து ஆரம்பித்தேன். ஆனால் அந்த அனுபவம் இன்னும் ரொம்ப இனிப்பானதாக இல்லை. அது வந்து என்னுடைய வாழ்க்கையை போலவே அதுவும் வந்து பெரிய போராட்டமாகவும் பொருளாதார ரீதியாக பெரிய நஷ்டத்தை ஏற்படுத்தினதாகவும் தான் இருந்தது. இருந்தாலும் விடாமல் என்னுடைய முயற்சியை தொடர்ந்து நான் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறேன் இன்னைய வரைக்கும். ஸோ அதில் வந்து பல பேர் எழுதிக்கிட்டு இருக்காங்க அந்த பத்திரிக்கையில். ரொம்ப ஒரு தரமான பத்திரிக்கை அப்படின்ற நிறைவு எனக்கு இருக்குது அதில்.